என்னது? கேரளா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மயோனைஸை பேன் பண்ணிட்டாங்களா? வாங்க பார்க்கலாம். டேய் காசி, நீயுமாடா? மயோனைஸ்னா என்ன? அது ஹெல்தியான ஃபுட்டா, அன்ஹெல்தியான ஃபுட்டா, சேஃபான ஃபுட்டா இல்லை அன்சேஃபான ஃபுட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆயிலையும் வாட்டரையும் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒன்று எமல்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ரெண்டாவதா அஜிடேஷன் ஆர் ஹோமோஜனைசேஷன். இது மூலியமாக வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்காது, டெம்பரவரியாக தான். இப்போ எமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரெண்டு லிக்யூட் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வேறு வேறு டென்சிட்டி, அதனால ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் எமில்சிஃபையர்ஸ் ஆட் பண்ணுவோம். இதை எமில்சிஃபையிங் ஏஜென்ட்னு கூட சொல்லுவோம். எமில்சிஃபையிங் ஏஜென்ட் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் எமில்சிஃபையிங் ஏஜென்ட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் எமில்சிஃபையிங் ஏஜென்ட். ஹோம் மேடாக இருந்தாலும் சரி, இல்லை கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியல் லெவல்லையும் சரி, அதிகமாக யூஸ் பண்ணுறது நேச்சுரல் எமில்சிஃபையிங் ஏஜென்ட். காமனாக யூஸ் பண்ணுற நேச்சுரல் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் என்னென்னா, எக் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஓவால்புமின். இந்த புரோட்டீன் வந்து எமில்சிஃபையிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். அதே போல் எக் யோக்கில் இருக்கக்கூடிய லெசித்தின், இது ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், இதுவும் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். லெசித்தின் எக் யோக்கில் மட்டும் கிடையாது, மஸ்டர்டில் இருக்குது, சோயாபீனில் இருக்குது. கமர்ஷியலாக லெசித்தின் எதுலேருந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னா சோயாபீன்லேருந்து. எமில்சிஃபையர் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு குச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாட்டர் ஹோல்ட் பண்ணிக்கும், இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா ஆயிலை ஹோல்ட் பண்ணிக்கும், அதாவது ஃபேட்டை. இப்படி எமில்சிஃபையர் ஒரு பக்கம் வாட்டரையும் இன்னொரு பக்கம் ஆயிலையும் ஹோல்டு பண்ணுறதுனால ஒரு ஃபேஸ் வந்து ஈஸியாக இன்னொரு ஃபேஸில் டிஸ்போஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எமில்ஷன் ஃபார்ம் ஆகும். எமில்சிஃபிகேஷன் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்டை நாம் எமில்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆயில் இன் வாட்டர் எமில்ஷன், வாட்டர் இன் ஆயில் எமில்ஷன், காம்ப்ளெக்ஸ் எமில்ஷன் அப்படின்னு இருக்குது. ஆயில் இன் வாட்டர் எமில்ஷனை பாருங்கள். இதை ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாட்டர் ஃபேஸ், இன்னொன்று வந்து ஆயில் ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து டிஸ்போஸ்டு ஃபேஸாக இருக்கும், வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்போஸ் அப்படின்னா என்னது? கலைஞ்சு நிற்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலைஞ்சு நிற்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கிரவுண்ட் அப்படிங்கிறது வாட்டர், அதாவது கண்டினியூஸ் ஃபேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆயில், டிஸ்போஸ்டு ஃபேஸ். வாட்டர் இன் ஆயில் இதே மாதிரி தான். வாட்டர் அப்படிங்கிறது டிஸ்போஸ்டு ஃபேஸ், ஆயிலுங்கிறது கண்டினியூஸ் ஃபேஸ். இந்த 3 கேட்டகரியோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. மயோனைஸ் அப்படிங்கிறது ஆயில் இன் வாட்டர் எமில்ஷன். மயோனைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேஜராக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று எக் மயோனைஸ், இன்னொன்று எக்லெஸ் மயோனைஸ். இந்தியாவில் மோஸ்ட்லி எக் மயோனைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். எக் மயோனைஸில் ஆட் பண்ணக்கூடிய காமனான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆயில், ரெண்டாவது ரா எக், அதாவது பச்சை முட்டை. எய்தர் ஃபுல் ரா எக்கை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வெறும் எக் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வெறும் எக் யோக்கை மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த எக் ஒயிட்லேயும் சரி, எக் யோக்லேயும் சரி, ரெண்டுத்துலேயுமே எமில்சிஃபையிங் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணுவோம். அசிடிட்டி மற்றும் ஃப்ளேவருக்காக அசிடுலண்ட் ஆட் பண்ணுவோம், அதாவது லெமன் ஜூஸையும் வினிகரையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஆசிடுலன்ஸ் நாம் ஆட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னென்னா, பிஹெச்சை லோவர் பண்ணுறதுக்கு. பிஹெச் கம்மியாக இருந்துச்சுன்னா பாக்டீரியாஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத்தும் சரி, ஃபர்தர் கண்டாமினேஷன் சரி, அதை ஸ்டாப் பண்ணும். பட் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்ட்ரெயின்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. யூஸ்வலாக லெமன் ஜூஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வினிகராக இருக்கட்டும், அதனுடைய பிஹெச் வந்து 2 to 3 இருக்கும். இது ஓரளவுக்கு பெரும்பாலும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஃப்ளேவருக்காக மஸ்டர்ட் ஃப்ளேவர் தரதோட சேர்த்து அதில் லெசித்தின் அதிகமாக இருக்கிறதுனால அது எமில்சிஃபையிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அப்படி இல்லைனா பெப்பர், ஈவன் கார்லிக் கூட ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நம்ம பண்ணுவோம். இப்போது எக் மயோனைஸ் ஹெல்தியான ஃபுட்டா இல்லை அன்ஹெல்தியான ஃபுட்டான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். மயோனைஸ் ஒரு கெலோரி டென்ஸ் ஃபுட், அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய கெலோரிஸ் கொடுக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது 14லேருந்து 15 கிராம் இருக்கக்கூடிய மயோனைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 94 கெலோரிஸ் தருமா. இந்தியாவில் மோஸ்ட் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற ஆயில் என்னென்னா ரிஃபைன்டு பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிஃபைன்டு பாம் ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் டிரான்ஸ் ஃபேட்ஸும் இருக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருந்தால் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதாவது ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ், ஈவன் அட்டாக் கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி இஷ்யூவும் வரும்.
எக் யோக்கில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலும் இருக்குது. ஸோ ஃபுல் எக் அல்லது எக் யோக்கில் செஞ்சக்கூடிய ஒரு மயோனைஸ் வந்து அன்ஹெல்தி தான். இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது தான். முடியாத பட்சத்தில் இன்க்ரீடியன்ட் இப்போ நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து லோ சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை மூஃபா பூஃபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் 0 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, எக் யோக் யூஸ் பண்ணாதீங்க. மயோனைஸ் அன்ஹெல்தியான ஃபுட்டு தான். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். இப்போ எதுக்கு கேரளாவில் அதை பேன் பண்ணாங்க? இந்த கேள்விக்கான பதிலும் அதே மாதிரி பச்சை முட்டையை சாப்பிடலாமா கூடாதா, அது சேஃபான ஃபுட்டா இல்லையா, இந்த கேள்விக்கும் ஒரே பதில் தான். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஒழுங்காக குக் பண்ணாத மீட்டோ, பவுல்ட்ரி, ரா எக், மில்கில் பேத்தோஜெனிக் பாக்டீரியா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலாக சொல்லணும்னா மில்கை நம்ம பாஸ்டரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதே போல் ஒரு எக் இருக்குன்னா அட்லீஸ்ட் இன்டர்னல் டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ் ஃபார் 3.5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். இதுக்கு கீழே குக் பண்ணியிருந்தா அதை அண்டர் குக்டு எக்குன்னு தான் சொல்லுவோம். அண்டர் குக்டு எக்கில் எந்த மாதிரியான பேத்தோஜெனிக் பாக்டீரியா இருக்குன்னா சால்மோனெல்லா. எப்படி இந்த எக்கில் வந்து சால்மோனெல்லா கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு சால்மோனெல்லாவால் அஃபெக்ட் ஆன ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காரு அல்லது ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட ஃபீக்கல் வந்து கிரவுண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுது. அந்த கிரவுண்ட் வாட்டரை ஏதாச்சும் ஒரு கோழி வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோழி சால்மோனெல்லா பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். சால்மோனெல்லா பாக்டீரியா கோழியை பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தாலும் அது எக் ஷெல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எக் யோக்கை அல்லது எக் ஒயிட்டை கண்டாமினேட் பண்ணிடும். சப்போஸ் கண்டாமினேட் ஆன எக் நம்ம கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நாம் குக் கூட பண்ணாமல் அப்படியே ராவாக கன்சியூம் பண்ணோம்னா இப்போ அதில் சால்மோனெல்லா பாக்டீரியா இருக்கும் இல்லையா, நாம் அஃபெக்ட் ஆகப்படுவோம். இத்தனை வருஷமாக ரா எக் குடிக்கிறேன், ஹாஃப் பாயில் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், சிடிசின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் எக் போர்டு, இவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா 20,000 எக்கில் ஒரு எக்கில் தான் சால்மோனெல்லா அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சால்மோனெல்லா கண்டாமினேட்டட் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா பெரும்பாலும் 12 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ள சிம்டம் தெரியும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னா டயரியா, ஃபீவர், அப்டாமினல் கிராம்ப், ஹெட்ஏக், நாய்ஸா, வாமிட்டிங். சில டைம் பிளட் ஸ்டூல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிவியராக போணுச்சுன்னா டெத்து கூட ஆகும். ஆனால் என்னன்னா சில பேருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. யங் சில்ட்ரன், வயசானவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் இம்யூனிட்டி பவர் அந்த அளவுக்கு இருக்காது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நாம் எப்படி மில்கை பாஸ்டரைஸ் பண்ண பிறகு சாப்பிட்றோமோ அதே மாதிரி ரா எக்கை பாஸ்டரைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் ரா எக்கை பாஸ்டரைஸ் பண்ணுறது முடியாது. ஏன்னா எக்கு டீநேச்சர் ஆகிடும். அதாவது சிம்பிளாக புரியணும்னா அது கெட்டி ஆகிடும். இன்னும் கன்வீனியண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா ரா எக்கை வாங்குறதுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பாஸ்டரைஸ்டு ரா எக் லிக்யூடை விற்பாங்க. நீங்கள் அதை வாங்கி மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஹெல்தி அண்ட் சேஃபான ஒரு மயோனைஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா லோ சேச்சுரேட்டட் ஃபேட், அதே போல் 0 trans ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஆயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. எக் யோக் இல்லாமல் பாஸ்டரைஸ்டு எக் ஒயிட் லிக்விடை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் மயோனைஸை நம்ம சேஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் 2 ஹார்ஸுக்கு மேலே அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லைன்னா வெளியிலேருந்து மறுபடியும் பாக்டீரியா அதை கண்டாமினேட் பண்ணலாம். கமர்ஷியலாக மயோனைஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அதுக்குன்னு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படி இல்லைன்னா பாஸ்டரைஸ்டு ரா எக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகம். ஸோ ஃபுட் இஸ் இதனால தான் கேரளாவோட ஹெல்த் மினிஸ்டர் வீனா ஜார்ஜ் ஜனவரி 13 அன்னைக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. ரா எக் மயோனைஸோட ப்ரொடக்ஷன், அதோட ஸ்டோரேஜ், அதோட சேல்ஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. இந்த வெரைட்டி மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. அதர் வெரைட்டிஸ் லைக் எக்லெஸ் மயோனைஸ், வெஜ் மயோனைஸ் அண்டு வேறு இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு பேனும் இல்லை.